எல்லாருக்கும் வணக்கம். நான் காய்கனி தோட்டம் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஏற்கனவே போன தைப்பட்டத்துல காய்கறி செடிகள்லாம் வீட்டில் வளர்க்கலாம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு என்ன பண்ணேன்னா, ஆர்கே பட்டறைன்ற ஒருத்தர்கிட்ட ரெடிமேட் மண், அப்புறம் பை, அப்புறம் விதை, அப்புறம் சீவிட் ஃபெர்டிலைசர், அப்புறம் மீன் அமிலம், பஞ்சகவ்யம், இது எல்லாமே அவர்கிட்ட வாங்கினேன். வாங்கி கொண்டு போன டிசம்பர் மாதம் மண்ணெல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு, விதையெல்லாம் நாற்று போட்டு வச்சுட்டு வளர விட்டு அப்புறம் வளர்க்கலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டு தான் போட்டேன். எனக்கு அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்றும் பெருசா அனுபவம் கிடையாது. நான் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிற வயசுல அந்த டைம்ல எங்க வீட்டுக்கு முன்னாடி நிறைய இடம் இருக்கும். அப்ப அம்மா என்ன பண்ணுவாங்க, ரசம் வச்சுட்டு அந்த திப்பி எல்லாம் தூக்கி அந்த ஜன்னல் பக்கமா போடுவாங்க. அதுல நிறைய தக்காளி எல்லாம் முளைக்கும், தக்காளி செடி நிறைய முளைக்கும். அப்போ எனக்கு ரொம்ப ஆசை. அந்த பக்கம் என்ன பண்ணுவாங்க, அங்க வர தக்காளி செடி எல்லாம் வச்சு வச்சு நோண்டி பார்ப்போம். அப்புறம் அதுல பறிச்சுட்டு சாப்பிடுவோம். அப்புறம் அது பக்கத்துலயே என்ன பண்ணுவேன், பாவக்காய் செடி, பாவக்காய் பழுத்து பாவக்காவை கடையில இருந்து வாங்கிட்டு அந்த விதையை போட்டு அந்த செடி வர வைப்பேன். அது சின்னதுல ஒரு ஆசை இருந்தது. அதனால நம்ம சொந்தமா வீடு கட்டினதுக்கு பேர் இந்த மாதிரி தோட்டம் மாதிரி மாடியில் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்தது. நாங்க இப்போ ஒரு 2 வருஷம் முன்னாடி வீடு கட்டி முடிச்சு, சரி அது மேல வைக்கலாம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி போட்டேன். பெருசா எனக்கு அனுபவம் இல்லாததால ஏதோ கிடைச்சது, வாங்கிட்டு போட்டா வளர்ந்துருன்ற மாதிரி ஒரு இதுல தான் போட்டேன். அது பாத்தீங்கன்னா செடிகள்லாம் வளரதான் ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அது நிறைய பிரச்சனை வந்து இல்லை. மாடியில வளர்க்குறோம்ல, பூச்சி வந்தது, அப்புறம் இலைகள்லாம் ரொம்ப பழுத்து போச்சு. அது ஏன் வந்ததுன்னா அதுலயே நமக்கு முதல்ல கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் தண்ணியும் கொஞ்சம் அதிகமா நிறைய ஊத்திடுவேன். நான் எனக்கு சரியா தெரியாது. காலையில ஒரு வேளை ஊத்திடுவேன், சாயந்தரம் ஒரு வேளை ஊத்திடுவேன். அதுலயும் கொஞ்சம் தொல்லைங்க வந்தது. அப்புறம் பூச்சிகளை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதனால எனக்கு போன டிசம்பர் மாசம் 2023 டிசம்பர் நான் போட்டது முழுக்க முழுக்க எனக்கு அனுபவமா தான் இருந்தது. அதில் நான் பெருசா காய்கறி எடுத்து நான் வீட்டுக்கு சாப்பிட்டுட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனா அது ஒரு சந்தோஷம். அதுல அவரைக்காய் செடியா வர முளைச்சிது. அது எது சாப்பிட எனக்கு ரொம்ப செம்ம டேஸ்டா இருந்தது. அப்புறம் தம்பட்டை அவரை முளைச்சது, அதுவுமே சரியான ருசியா இருந்தது. கறி சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அந்த அவ்வளோ, எப்படி சொல்றது, அவ்வளோ சதப்பட்டோடு இருந்தது அது. அது அதே போல தக்காளி கூட நிறைய தக்காளி சாப்பிட்டோம். நான் ஒரு 5-6 தக்காளி செடி கிட்ட வச்சேன். அதே மாதிரி கத்திரிக்காயும் ஒரு 3 கத்திரிக்காய் செடி கிட்ட வச்சேன். வெண்டைக்காய் செடியில ஒரு சகப்பு வெண்டை, அப்புறம் சகப்பு உருட்டு வெண்டை, பச்சை உருட்டு வெண்டை, அப்புறம் நீல வெண்டை, அப்புறம் கஸ்தூரி வெண்டை மட்டும் சமைக்க முடியாது. அதில் எடுத்து பச்சையா சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி தோர் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மற்ற சமைச்சு சாப்பிட்டா அது எல்லாமே செம்ம டேஸ்டா இருந்தது. நான் செஞ்ச வேலைக்கும் கிடைச்ச காய்கறிக்கும் அப்படின்னு நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா அது பெருசா நமக்கு அதுல கிடைக்கல. ஆனாலும் அந்த அனுபவமும் அந்த சாப்பிட்ட சுவைகள் இன்னமும் மறக்கல. இப்போ இந்த வருஷம் ஆடிப்பட்டத்துக்கு போறதுக்கு என்ன நான் தேவையோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையவே அனுபவம் கிடைச்சது. போன வருஷம் இந்த வெர்மி கம்போஸ்ட்லாம் நம்ம செஞ்சது இல்லை. நான் கடையில வாங்குறது இல்லை, இந்த ஆர்கே பட்டறையில வாங்குது, அப்புறம் அந்த மாதிரி வெளியே தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனா இந்த வருஷம் என்ன பண்ணேன்னா, அண்ணாச்சி கடையில சொல்லி வச்சு நான் போன டிசம்பர்ல இருந்து கிடைக்கிற காய்கறிகள்லாம் கொண்டு மக்க வச்சு அதை ஒரு டின் ஃபுல்லா சேர்த்து வச்சிருக்கேன். மக்கிய காய்கறிகள் ஒரு சேர்த்து வச்சிருக்கேன். அப்புறம் மண்புழு உரம் ஒரு இடத்துல வாங்கிட்டு வந்தேன். அது நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விடுறேன். மண்புழு உரம் அப்புறம் இந்த எஸ்எல்ஆர் பயோஸ்லட்ஜ்ன்னு சொல்லிட்டு மீத்தேன் கேஸ் இருக்காங்க. சாணத்துல எரிக்கு இந்த மாதிரி பழைய மக்கிய கழிவுகள் மீத்தேன் கேஸ் எடுத்துட்டு அந்த இதுவும் விற்கிறாங்க அவங்க. அதுவுமே நான் வாங்கிட்டு வந்தேன். அது மாட்டு சாணம் எல்லாம் கலந்துதா இருக்குது. அதுவும் நல்லா இருக்கு. வாங்கிட்டு அதையும் வச்சுதான் இப்ப ரெடி பண்றேன். இந்த தடவை நம்ம ஆடிப்பட்டத்துக்கு போடணும்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் போட்டு விதைப்பையில க்ரோ பேக்ல மண்ணெல்லாம் அந்த மாதிரி அதெல்லாம் போட்டு ஒரு மாசம் நான் எல்லாமே பக்குவப்பட்டு வச்சிருக்கேன். அதே மாதிரி சீடிங் ட்ரேலையும் நாற்று போட்டு வச்சிருக்கேன். அதுவுமே முளைச்சிருக்கு. அதெல்லாம் நான் அடுத்த வீடியோல போடுறேன். இது போன வருஷம் டிசம்பர்ல இருந்து நான் என்னென்ன கத்துக்குட்டி வேலையை பண்ணேன், என்னென்ன லூஸ் தனமான வேலைகளை பண்ணேன் அப்படின்றதெல்லாம் அப்பப்போ நான் சும்மா ஒரு வீடியோ மாதிரி எடுத்து வச்சேன். நாளை பின்ன நமக்கே நம்ம போன தடவை இதை பண்ணோமா, அடுத்து இதை பண்ணக்கூடாது அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே நான் ஒரு வீடியோ மாதிரி அப்பப்போ நேரம் எடுத்து வச்சேன். அந்த வீடியோ தான் சரி இப்போ இந்த யூடியூப் ஓப்பன் பண்ணி அதில் போடலான்னு சொல்லிட்டு போட்டுவிட்டேன். இதுல நான் பண்ண தவறுகள் எல்லாமே இருக்கும். அதே சமயம் இதுல நான் கத்துக்கிட்ட அனுபவம்ன்றது எனக்கு எங்கேயாவது போய் நான் காசு கொடுத்து யார்கிட்ட போய் கத்துக்கிட்டு இருந்தாலோ, இல்லை படிச்சிருந்தாலோ, இல்லை யூடியூப்ல வீடியோ பார்க்கறதுனால கண்டிப்பா கிடைச்சே இருக்காது. நான் இதை செஞ்சு பார்த்ததுனாலதான் எனக்கு இவ்வளவு அனுபவம் கிடைச்சது. இப்போ செடினா என்ன சத்து வேணும், இப்போ வளரும் போது என்ன சத்து தேவை, இப்போ ட்ரைகோடர்மா விடி, சூடோமோனஸ், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா, இதெல்லாம் நமக்கு முதல்ல பேர் கேட்கும் சிரிப்பு வந்தது. என்னடா பேர் வாய்க்குள்ளேயே வரலன்ற மாதிரி. இப்பெல்லாம்
அது சகஜமா பழகி போச்சு. இந்த இந்த மருந்தா இது, இந்த பூஞ்சையை வந்துட்டு நம்ம விதையேற்றி பண்றது பயன்படுத்தலாம், மண்ணில் போடலாம். இந்த இது வந்து பூ பூக்கும்போது இது போடணும், இல்ல மண் இலை பச்சையா இருக்குன்னா என்ன பண்ணலாம், மஞ்சளா இருக்குன்னா பொட்டு பொட்டு வந்து என்ன பண்ணலான்றதுனா நம்ம இந்த இந்த டிசம்பர்ல இருந்து இந்த ஜூன் மாசத்துக்குள்ள இதெல்லாமே எனக்கு மிகப்பெரிய அனுபவமா இருந்தது. ரெண்டாவது மீன் அமிலம் வந்து இப்ப நானே தயாரிச்சேன். நான் என்ன பண்ணேன், ஒரு 90 நாள் வருது, இப்போ 45 நாளே தயாராயிடுச்சு. ஆனா இப்ப 90 நாள் ஆயிருக்கு இது வரைக்கும். மீன் மார்க்கெட்ல போயிட்டு மீனோட கழிவை வாங்கிட்டு வந்து நாட்டு சக்கரை போட்டு அதை எடுத்து வந்து வச்சு அதுல வந்து மீன் அமிலம் செஞ்சு பழகுறேன். அப்புறம் WDC வந்து நான் அமேசான்ல இருந்து வாங்கினேன். அதையுமே வந்து ட்ரம்ல போட்டு நாட்டு சக்கரை போட்டு அதை தினமும் காலையில் கலக்கி விட்டு துணி போட்டு மூடி வச்சு அதையுமே செஞ்சேன். அந்த WDC தெளிச்சும் போது பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் செடியோட இலைகள்லாம் வந்து எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 2 அடிக்கு மேல, ஒரு ஒரு இலையே 2 அடிக்கு மேல வளர்ந்தது. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அதிசயமா தான் இருந்தது. இவ்வளவு தூரம் வளருமான்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறம் அப்புறம் நிறைய தண்ணி ஊற்றி வேரழுகள் வந்துருச்சு. வேரழுகள் வந்து எல்லாம் செத்து போச்சு, விட்டுட்டேன். இப்போ வந்து நான் திரும்பவும் இப்போ இந்த ஜூன் மாசம் போட்டு இப்போ பண்ணிட்டு இருக்கோம்ல, இதுல வந்து அந்த அனுபவத்தெல்லாம் வச்சு இப்போ திரும்பவும் WDC இந்த நாற்று வச்சதுக்கு பிறகு நான் WDC செஞ்சு போடுவேன். அப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா 1:3 1:4 ரேஷியோல் தான் கொடுத்தேன். ஆனா அப்படி கொடுக்கறது நல்லது இல்லை எனக்கு தெரிஞ்சு. இப்போ மண்ணுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா 1:10 கொடுத்தாலே நமக்கு போதுமானதாக இருக்கும். ஒரு பங்கு WDC எடுக்கிறோம் அப்படின்னா மீதி இருக்க 9 பங்கு வந்து நம்ம சாதா தண்ணி போட்டு கலக்கி கொடுத்தாலே மண்ணுக்கு போதுமானதா இருக்குன்றது தான் எனக்கு தோணுது. பார்க்கலாம் அடுத்து. இப்போ நம்ம பண்ண தானே போறோம், பார்க்கலாம். இதை இப்போ இந்த இந்த இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு எல்லாமே நான் போன டிசம்பர் மாதம் பண்ண அலப்பறைகள்லாம் பண்ணேன். இது வந்து எப்படின்னா வெயில் படாமல் பண்றதுக்காக பிளைவுட்டை உடைச்சி மேலே போட்டு வச்சேன். அதே மாதிரி கொடி காய்கறி போட்டேன். சொரக்காய் கும்பசூரை போட்டேன். கொடிலாம் நல்லா வளர்ந்து போச்சு. ஆனா நிறைய பூ பூத்துது, ஒரு காய் கூட வரல. அப்புறம் அதுவே காஞ்சி போச்சு, ஏன்னு தெரியாது. புடலங்காய் முளைச்சது. புடலங்காவும் நீல புடலை வாங்கிட்டு வந்தேன். ஆனா நீல புடலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை அடி கூட வளரல. சரி இன்னும் வளரும் போகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள நிறைய பூச்சி பிடிச்சி செத்து போச்சு. அந்த செடி அந்த புடலே செத்து போச்சு. மற்றபடி வெண்டைக்காய், கத்திரிக்காயில இளந்தம்பாடி முள் கத்திரின்னு நினைக்கிறேன். அதுல வந்து நிறைய கத்திரி நான் எடுத்தேன். ஒரு சொல்ற மாதிரி எடுத்திருப்பேன் அந்த கத்திரி என்ன. அப்புறம் இன்னொரு கத்திரி ஒன்று போட்டேன், சிவந்தம்பாடியா எது ஒன்று போட்டேன். அது வந்து எனக்கு நிறைய பூ பூத்துச்சு, எல்லாம் பூத்துச்சு. ஆனால் அதை தவிர்த்து ஒரே ஒரு கத்திரி கூட எனக்கு அது வந்து கிடைக்கல. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த செடி இருக்குதான். அது ஏனத்துல ரொம்ப நோய் தாக்குதல் வந்துகிட்டே இருக்கு அந்த செடியில. நானும் பஞ்சகவியம் மண்ணு பூத்துருமா, இப்போ மீன் அமிலம் தெளிப்பேன். அப்புறம் வந்துட்டு புளிச்ச மோர் போடுவேன். அப்புறம் இந்த கடல் பாசியை கூட இதுக்கு கொடுப்பேன். அப்புறம் நம்ம ஒரு பேரு சரியா வாயிலே வர மாட்டேங்குது. அவர் வந்து அக்னி அஸ்திரம்னு சொல்லிட்டு ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து கூட ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தாரு. பாபு ஆர்கானிக், கஜேந்திர பாபு சார். அவர்கிட்ட வந்துட்டு பஞ்சகவியை வாங்கினேன். அப்புறம் வந்து அக்னி அஸ்திரம் வாங்கினேன். அப்புறம் ஜீவாமிர்தம் வாங்கினேன். அதெல்லாம் கூட வாங்கி போட்டேன். இதுல அக்னி அஸ்திரம் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் ஓவரா போட்டுட்டேன். செடி இலையெல்லாம் கொஞ்சம் கருத்து போச்சு ஒரு தடவை அடிக்கும் போது. அதுக்கப்புறம் அடிக்கும் போது கொஞ்சம் அதை டைல்யூட் பண்ணி கரெக்டாக போட்டேன். அப்புறம் நல்லா அது அது போட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் பூச்சிக்கெல்லாம் போச்சு. ஆனா அந்த ஒரு கத்திரி செடிக்கு மட்டும் என்ன பண்ணாலும் சரி அது போவோம். அடுத்து ஒரு 2 நாள்ல பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துடும். அது அந்த செடியே வந்து எவ்வளோ அதுக்கு வந்துட்டு மாடியில கிட்ட ஒரு 20 செடி கிட்ட வச்சேன் அப்படின்னா அந்த ஒரு செடியில மட்டும் தான் நான் இவ்வளோ ஒரு பிரச்சனையை பார்த்தேன். ஆனா கடைசி வரைக்கும் அந்த புடுங்கி போடல. ஏன் புடுங்கி போடல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செடியை வந்து நம்ம மீட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த அனுபவம் வந்து நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்றதுனால இன்னமும் அந்த செடிக்கு வந்து நான் ஏதாவது பண்ணணும்னா என்னென்ன பண்ணுமோ பார்த்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அது இப்போ வரைக்கும் நல்லா செழிப்பா வளர்ந்து வருது. ஆனா அந்த நோய் தொற்றுவோட தான் வளர்ந்து வருது. இப்பயும் நிறைய பூச்சி பிடிச்சிட்டு தான் இருக்கு அதுல. இப்போ வந்து என்ன பண்ணிருக்கேன், இப்போ பொங்கல் எண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்கேன். பொங்கல் எண்ணெய், வேப்ப எண்ணெய், அப்புறம் வந்து அந்த பூங்காங்காய் கொட்டைன்னுவாங்கல்ல, அது பூங்காங்காய் கொட்டை அது சொல்றாங்க. அதுக்கு பூந்திக்காய் கொட்டை, சோப்பு கொட்டைன்றாங்கல்ல, அது வாங்கிட்டு வந்திருக்கேன். இது மூணுத்தையும் எடுத்து போட்டு அடுத்து அதை கொடுக்கலான்னு பார்த்தேன். ஏன்னா நான் முதலே இது ஏன் கொடுக்குறேன்னா, இந்த எல்லாம் என்ன சொல்றாங்க, நிறைய வேப்பெண்ணெய் கரைசல் வந்து நிறைய செடி மேலே கொடுத்தா செடி வந்து மலட்டு தன்மை ஆயிடும்னு சொல்லிட்டு சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். அதனால நான் வேப்பெண்ணெய் சரி எதுக்கு அதை கொடுத்து செடி வந்து பண்ணான்னு சொல்லிட்டு பண்ணாம இருந்தேன். ஆனா அப்புறம் நிறைய பேர் பேச பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கொடுக்க வேண்டாம், எப்பயாவது கொஞ்சம் ஒரு ஒரு பட்டத்துக்கு வந்துட்டு ஒரு 2 தடவை 3 தடவை மட்டும்
கொடுக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. கொடுத்தா ஒன்றாவது நம்ம சொன்னாங்க. சரி அதனால இப்போ வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். அதிகம் போட்டு அப்போ அந்த செடிக்கு வந்து கொடுத்து பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். அப்புறம் நம்மாழ்வார் ஐயா சொன்னபடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பூச்சிக்கொல்லினா பூச்சி வெரைட்டி. அவர் வந்து இந்த பால் சுரக்கிற செடிங்க, அப்புறம் வந்துட்டு வாசனை செடிங்க, அப்புறம் கசப்பு உள்ள செடிங்க, இந்த மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு ஒரு 4 வகையான செடி. அதெல்லாம் சேர்த்து மாட்டு கொம்பியெல்லாம் போட்டு பண்ற மாதிரி போகும். நான் சென்னையில இருக்கேன், சென்னை ரெடில்ஸ்ல தான் இருக்கேன் நான். அதனால எனக்கு வந்து மாட்டு கொம்பியெல்லாம் இங்க கிடைக்கிறது எப்படின்னு தெரியல. ஒருவேளை மாட்டு கோமியம் கிடைக்காத பட்சத்தில் நான் என்ன பண்ணுவோம்னா WDC வச்சு நம்ம அதை செய்யலாம் கண்டிப்பா. வேற மாட்டு கோமியத்துல என்ன சத்து இருக்கோ அதுவே வந்து நமக்கு WDCலேயே கிடைக்கும். அதனால நம்ம WDC வச்சு செய்யலாம். ஒருவேளை WDCலையும் செய்ய முடியலனா கூட நம்ம புளிச்ச மோர், நல்லா ஒரு 4-5 நாள் புளிக்க வச்ச மோர் கூட எடுத்துக்கலாம். இல்லை அரிசி கழுவுன கஞ்சி கூட ஒரு தண்ணி கூட ஒரு வாரம் அரிசி கழுவுன தண்ணி வச்சா கூட அதுவே நல்லா புளிச்சுட்டு அதுவே நிறைய நுண்ணுயிர்கள்லாம் பெருக்கமாயிடும். அதை கூட எடுத்து பயன்படுத்தலாம். அதனால இதெல்லாம் வந்து இப்போதைக்கு நான் செஞ்சு பிளான் பண்ணி வச்சிருக்கிறது. அப்புறம் அன்னாசி கடைகள்ல இருந்து என்ன பண்ணியிருக்கேன், நிறைய இந்த வெங்காய தோல், அப்புறம் கோஸோட தோலுங்க, முட்டைகோஸ் தோல், அப்புறம் நிறைய இந்த மாதிரி காய்கறி கறிகளை வந்து மக்க வச்சு ஒரு ட்ரம் ஃபுல்லாக சேர்த்து வச்சிருக்கேன். அப்புறம் மீன் அமிலம் நம்ம செஞ்சு வச்சாச்சு, இந்த காய்கறி கழிவும் நம்ம செஞ்சு வச்சாச்சு. அப்புறம் அந்த கம்போஸ்ட் கூட ஏற்கனவே போனோம் டிசம்பர்ல இருந்தே காய்கறி கழிவுகள், அப்புறம் மண், அப்புறம் மோர், தயிர் இதெல்லாம் போட்டு போட்டு செஞ்சு அப்படியே ரொம்ப நல்லா ஒரு தூள் பதத்துல இப்போ ஒரு கம்போஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டு வச்சிருக்கேன். அதுவும் இருக்கு இப்போ. அது இல்லாம மண்புழு உரமும் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம இந்த ஒரு 6 மாசத்துல நமக்கு கிடைச்ச அனுபவத்தை மொத்தமா வச்சு இப்போ ஆடிப்பட்டத்துக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம். இன்னும் இதுல ஆடிப்பட்டம் இல்லாம இதுல இப்போ இத்தனை மாசமா நமக்கு கிடைச்ச அனுபவத்தை எல்லாத்தையும் பயன்படுத்தி ஆடிப்பட்டத்துக்கு நம்ம தயாராகிட்டு எல்லாம் பண்ண போறோம். இப்போ ஆடிப்பட்டத்துல என்னென்ன பண்றேன், என்னென்ன பண்ண போறேன், என்னென்ன செய்யறேன் அப்படின்றது எல்லாமே வந்து இந்த வலைவலி பக்கத்துல நான் வந்து காணொலியா போடலான்னு இருக்கேன். அதே மாதிரி இந்த சென்னை சுற்று வட்டாரம், சென்னையில ரெடிட்ஸ்ல நமக்கு பக்கத்துல யாராவது நண்பர்கள் இருந்தீங்கன்னா கூட எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சர்க்கிள், நம்மளோட வட்டத்துக்குள்ள நம்ம ஒரு குரூப் மாதிரி உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா கூட எனக்கு எதாவது தேவைப்பட்டாலும் உங்கள்கிட்ட கேட்கலாம், உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டாலும் நீங்க என்கிட்ட கேட்கலாம். இப்போ விதைகள் மாத்திக்கலாம். இப்போ கூட WDC செய்ய போறேன். போன தடவை வந்து நான் WDC செஞ்சேன். கிட்டத்தட்ட ஒரு 50 டின்ல செஞ்சேன். அதுல வந்து ஒரு 30 லிட்டர் கிட்ட செஞ்சுட்டேன். 15 நாள் தான் அது அதிகபட்சமா வச்சு பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறம் கெட்டு போயிடும். நான் 30 லிட்டர் நான் எதிர்த்து 15 நாள் காலி பண்றது பண்ண முடியாதுல்ல. நிறைய வீணா தான் போச்சு, கொண்டு போய் கீழே கொட்டினேன். இப்போ நமக்குள்ள இங்கேயே பக்கத்து சர்க்கிள் யாராவது இருக்காங்கன்னா நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம்ல. இப்போ நான் ஒரு செஞ்சேன் அப்படின்னா ஆளுக்கு பாதி பாதின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு வந்து மாசத்துக்கே வந்து 10 லிட்டர் தேவைப்படாது இல்ல. அப்போ நம்ம ஒரு ரொட்டீனா ஒரு குரூப் மாதிரி இருந்தா நம்மளே வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். காசுக்குலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா இது செய்யறது வந்து நமக்கு ஒன்றும் பெரிய செலவே ஆக போறது இல்லை. ஒன்ஸ் நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா அதை வந்து திரும்ப திரும்ப நம்ம அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் பண்ணும்போது நம்ம 1 லிட்டர் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் WDC ரெடி ஆனதுக்கு பிறகு 1 லிட்டர் பாட்டில் தனியாக எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அப்புறம் அதை வச்சு நம்ம திரும்பவும் வந்து ஒரு 10 லிட்டர்ன்றது சாதாரணமாக ரெடி பண்ணிடலாம். நான் மிஞ்சி போனா ஒரு 1/2 கிலோ நாட்டு சக்கரை மட்டும் தேவைப்படும். 1/2 கிலோ 1 கிலோ நாட்டு சக்கரை மட்டும் தேவைப்படும். போட்டு சுலபமாக பண்ணிடலாம். அப்புறம் அதே மாதிரி என்கிட்ட எனக்கு வந்து இப்போ அகத்திக்கீரைன்ற இது நாட்டு வல்லாரை தேடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ வரைக்கும் நாட்டு வல்லாரை சென்னை பகுதியில் இங்க இருக்க நர்சரியில நிறைய இடத்துல தேடி போகிறேன். எங்க போனாலும் வல்லாரை இருக்குன்னு கூட்டு போறாங்க. ஹைபிரிட் வல்லாரை தான் எடுத்து கொடுக்குறாங்க. நாட்டு வல்லாரை தேடுற கிடைக்கல. அதே மாதிரி நண்பர்களாட்டு என்ன தயவுசெய்து எனக்கு நாட்டு வல்லாரை மட்டும் எனக்கு கிடைச்சா கொடுங்க. நம்மளாம் ஒரு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வந்து ஒரு குரூப் மாதிரி கிரியேட் பண்ணி நம்மளே உதவிக்கலாம்ல. அதனால தான் நான் சொல்றேன். இந்த வீடியோ வந்து நான் இப்போ போடுறது வந்து ஒரு தொடர்ச்சி இல்லாமல் இருக்கும். ஏன்னா நான் வந்து போன டிசம்பர் மாசம் வந்து சின்ன சின்னதா எடுத்தேன். இந்த வீடியோ நான் பேசி கூட இருக்க மாட்டேன். சும்மா செடி வந்து என்ன நிலவரத்துல இருக்குது அப்படின்றத எனக்காக நானே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் எடுத்து வச்சேன். இப்போ நானே வந்து இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த வீடியோக்கும் சம்மந்தம் இல்லாத இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுக்கு மேல போடுற காணொலிகள் எல்லாமே வந்து என்ன பண்றேன்னா நான் அப்பப்போ எடுக்கும் போதே நான் பேசி வந்து அதை பதிவு பண்ணிடுறேன். அப்போ பண்ணிட்டேன் அப்படின்னா அது பார்க்கறதுக்கு உங்களுக்குமே வந்து ஒரு இருக்கும். அப்புறம் நான் ஒரு செடிகளை காமிச்சு நான் பேசும்போதும் வந்து அது கரெக்டா இருக்கும். நல்ல நண்பர்களே, இதுல வந்து இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு இல்லை. இந்த வீடியோ முடிஞ்சா பாருங்க. இல்லை நான் அலப்பறை பண்ணியிருக்கேன், நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன், ஏது பண்ணிருக்கேன்றது உங்களோட என்னோட அனுபவசாலி நிறைய பேர் இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுன்னா தயவுசெய்து கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு மிஞ்சி போனா ஒரு 6 மாசம் நானே
மெனக்கட்டு இங்கே செடி வச்சு இங்கே வந்ததெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு அனுபவன்றது ஒரு பகுதி அப்படின்னும் போது, மீதி இருக்கிறதெல்லாம் குணா கார்டன், அப்புறம் வந்துட்டு நம்ம அருண் டெரஸ் கார்டன், அப்புறம் அவரு நம்ம ஐயா பேர் யாரெல்லாம் வாய மாட்டேங்குது, திருமுடி அண்ணன், அப்புறம் வந்து இவரு தோட்டம் சிவா, அப்புறம் நம்மளோட உழுதுவன் சுந்தர், அப்புறம் நம்மளோட குரூப்பே இருக்குல்ல பசுமை, அது இல்லை நம்ம மாடி தோட்டம் இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அப்புறம் உழவின்றி உணவில்லை, அப்புறம் இவரு நம்ம ஓ வாயில வர மாட்டேங்குது ஒரு பேரு, யாரு 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 தாய்மன் பிரதீப் குமார் இருக்கார்ல அவரு, அப்புறம் வேலூர் யுவராஜ் ஆர்கானிக், ஆர்கானிக் அவர்கிட்ட கூட நான் நிறைய விதை வாங்கியிருக்கேன். அப்புறம் தாய்மன் பிரதீப் சார் கிட்ட கூட நிறைய விதை வாங்கியிருக்கேன். எல்லாமே உண்மையிலே சூப்பரா இருக்கும். அவர்கிட்ட வாங்கினது எல்லாமே இவங்ககிட்ட எல்லாம் வந்து நான் நிறைய அனுபவம் கத்துக்கிட்டேன். இவங்களோட வீடியோக்கள் எது வந்தாலும் சரி ஒண்ணு விடாம பார்த்துருவேன். அதன் மூலியமா கிடைச்ச அனுபவங்களும் வந்துட்டு எனக்கு நிறைய, எப்படி சொல்றதுன்னு தெரியல. இவ்வளவுலாம் நான் இன்னும் நேரம் சந்திக்கல, ஆனாலும் வந்துட்டு அவங்க அவங்களோட அறிவெல்லாம் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க வீடியோவை பார்த்து தான் வந்து நிறைய கத்துக்கிட்டேன். பார்க்கலாம், மேலும் வந்துட்டு நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. இந்த ஆட்டி பட்டத்தை நல்ல சிறப்பா செய்யணும், சிறப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். அதே போல செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நன்றி நண்பர்களே இது வரைக்கும் பார்த்ததுக்கு. வேற ஏதாவது உங்களுக்கு தகவல் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட்ல தெரியுங்க, நான் கண்டிப்பா பார்க்குறேன். நன்றி, மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம். நம்மளோட வலைவலி பக்கத்துல இணைஞ்சிருக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய காணொலிகள் எல்லாமே வந்து உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.